அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருந்தும் நல்லவர் மாதிரி இருந்தும் 2025 வரைக்கும் நடத்தினார். இந்த 2026ஐயும் அந்த மாதிரியே இருந்து நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எந்த மாதிரி நடத்துவார்? நல்லவராயிருந்தும் நடத்துவார், நல்லவர் மாதிரி இருந்தும் நடத்துவார். இந்த வருடம் ஒன்றும் விதிவிலக்கல்ல. ஆமென். இனி வருகிற வருடமும் விதிவிலக்கல்ல, அப்படித்தான் நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால பழைய வருடத்துல எல்லாருமே தீர்மானம் எடுப்பீங்க. நேற்று நைட்டு சொன்னது, தீர்மானம் எடுக்கும்போது கவனமா எடுங்க. கர்த்தர் நல்லவர். அநேக தீர்மானங்களை எடுத்து நான் தோற்று போனவன், எப்படி எடுக்குன்னு தெரியாம நான் தோற்று போனவன். அதனால அவங்க சொல்றேன், நான் ஸ்பீக்கிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் நல்லவர். அனுபவசாலிகளின் வார்த்தைகள் அவ்வளவு கவனிக்கப்படத்தக்கதுங்கிறத மைண்ட்ல ஏத்துங்க. கர்த்தர் நல்லவர். அதனால ரோமர் 12:1 படி உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிற அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கை, காலை, கண்ணு, வாய இப்படி ஒப்பு கொடுக்காதீங்க, மாட்டிக்க போறீங்க. அந்த வசனம் அப்படி சொல்லலை. அடுத்த 2ஆம் வசனம் மாற்றி சொல்லு, அதை புரிஞ்சுக்கணும் கரெக்டா. அதனால ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆத்துமா பேச்சத்தான் மூளை கேட்கும். மூளை சொன்னாதான் கை கால் கேட்கும். ஆத்துமா சொன்னாதான் மூளை கேட்கும். மூளை சொன்னாதான் கை, காலு, கண்ணு, வாய், மூக்கு, காலு எல்லாமே கேட்கும். ஆத்துமா நேரடியா கைக்கு கட்டளை கொடுக்க முடியாது. பெரிய ரகசியம். ஆத்துமா நேரடியா கண்ணுக்கோ, மூக்குக்கோ, நாக்குக்கோ, வாய்க்கோ, தொண்டைக்கோ, காலுக்கோ, கைக்கோ கட்டளை கொடுக்க முடியவே முடியாது. நேரடி தொடர்பு இல்லவே இல்லை. மூளைக்கும் கண்ணுக்கும் தான், மூளைக்கும் கைக்கும் தான், காதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. ஆமென். அப்ப இந்த உடம்போட மாஸ்டர் யாரு? மூளை. அதனாலதான் எல்லாருமே இங்க கையமிக்கிறாங்க, மைண்டு பிரதர்ன்னு சொல்றாங்க. இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது மூளை. அதனாலதான் மூளை செத்து போச்சுன்னா, மூளை தூக்கத்துக்கு போயிருச்சுன்னா ஒருத்தர் கோமால இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஏன்? அசைவு இல்லை, கைகாலெல்லாம் அசைய மாட்டேங்குது. என்ன சொல்றோம்னே பிரதருக்கு தெரியல, கோமம். சரிங்களா? அப்ப மூளை சொன்னாதான் உடம்பு கேட்கும். அப்ப உடம்போட மாஸ்டர் மூளை. மூளைக்கு மாஸ்டர் யாரு? வெளியே கிடைக்காத சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். மூளைக்கு மாஸ்டர் யாரு? ஆத்துமா, இருதயம், சிபியு. மூளை மானிட்டர், சோல் தான் சிபியு முக்கியம். ஆத்மா தான் மூளைக்கு மாஸ்டர். அதனால நீங்க கை காலை ஒப்படைச்சிங்கன்னா வேலைக்காகாது. எதை ஒப்படைக்கணும்? ஆண்டவர்கிட்ட எதை ஒப்பு கொடுக்கணும்? ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும். 1 பேதுரு 4:19 தெளிவா இருக்கு. உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆத்துமாவா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணாம கைகால சரண்டர் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்ன சரண்டர் பண்ணீங்கன்னா, ஆண்டவரே இனிமே இந்த கண்ணு உங்களுக்காகவே பார்க்கும், வேலைக்காக. கிறிஸ்தவமே கேப்பாயாக, வேலைக்காக. இனிமே இந்த கை தீய காரியங்களை பண்ணாது. கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, கைய சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவரே, வேலைக்காகாது, விழுந்துருவீங்க. அப்ப எப்படிங்க சரண்டர் பண்ணணுங்க? எப்படிங்க நம்ம தீர்மானம் எடுக்கணுங்கன்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவை உங்க கையில தருகிறேன், உங்க மனதின்படி, உங்க விருப்பத்தின்படி, உங்க இஷ்டத்தின்படி எல்லாம் நீங்க இந்த ஆத்மாவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதான் ரியல் சரண்டர். ரெடி பண்ணுங்க. நான் உங்களை ஃப்ரீயா விடுறேன், உங்களுக்கு முழு உரிமை கொடுக்கிறேன். இந்த ஆத்மாவை உங்க பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. என்ன நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கையை பலிபீடத்தில் வைக்கிற, காலை பலிபீடத்தில் வைக்கிற, கண்ணை கூட பலிபீடத்தில் வைக்கிற, நீ ஒன்னையே வைக்க மாட்டேங்கிறீடா. என்னை தருகிறேன் தருகிறேன் பட்டிருக்கா? என்னை தருகிறேன்னா கைகால பேசுறாங்க. எதை பேசுறது? ஆத்மா.
ஆத்மாவை தராம கைகளை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. போடா போயிடுவாரு. அதை வைடான், இதை வை, நீ கைகள் எடுத்து வச்சுக்கோ, ஆத்மா இங்க வை, இதான் வேணும், மேட்ரு தான் இங்க வை. இதுதான் பிசாசு மறைச்சிட்டான். இது மறைச்சிட்டான். கையை வை, காலை வை, அர்ப்பணி, சரண்டர் பண்ணு, ஆத்மாவை அர்ப்பணி, ஆத்மாவை சரண்டர் பண்ணு, ஆத்மாவை ஒப்பு கொடு, அதான் மேட்ரு. அவர் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இங்க. ஆமேன். ஆனால் தீர்மானம் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. இதை புரிஞ்சுக்கிட்டு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நல்லவர். குயவன் கைக்கு, அப்படி போயிட்டு டாபிக்ல போவோம். குயவன் கைக்கு மண்ணு வராம இருந்துகிட்டு, மண்ணானது குயவனுக்கு பிடிச்ச எதை செஞ்சாலும் அது குயவனை பிரியப்படுத்தாது. சூப்பர் ட்ரூத், சூப்பர் ட்ரூத் நான் சொல்றது. குயவன் கைக்கு மண்ணு வராம அங்க இருந்துகிட்டே குயவன் பிடிச்ச மாதிரி, நான் சினிமா பார்க்க மாட்டேறேன் குயவனே, இங்க பாருங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன் பாருங்க, நேத்து வேணா நான் பாவம் செஞ்சேன், நீ நான் பாவம் செய்ய இருக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச உங்க சித்தம் செய்யற பார்த்தீங்களா, அவர் திருப்திப்படுத்தாது. அனுபவத்தோட சொல்றேன் நான், பிரியப்படுத்தாது. நம்பர் 1, அது நீடிக்கவும் செய்யாது. அந்த பரிசுத்தம் நீடிக்கவும் செய்யாது. ஜான் ஏறுனா முளை வழுக்கும், முளை வழுக்கும். அப்ப ஆண்டவர் அவருக்கு வெளியே இருந்துட்டு, அவர் கைக்கு வெளியே இருந்துகிட்டு அவர் சித்தத்தை நான் செஞ்சுட்டேன்னு சொல்றது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. அப்ப எதுங்க அவரை பிரியப்படுத்தும்னா, மண்ணானது குயவன் கைக்கு வந்தா மட்டும்தான் அதுதான் அவரை பிரியப்படுத்தும். வந்துட்டான்டாப்பா, மாட்டினான்டாப்பா, சிக்கிட்டான்டாப்பா, இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன், நீ வெளியே இருந்துட்டே என்னடா என் சித்தத்தை செய்யற, கைக்கு வாட, கைக்கு வா, இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷங்கிறார். நீ கைக்கு வெளியே இருந்துட்டு எனக்கான காரியம் செய்யறது சந்தோஷம் கிடையாது. இது நம்ப முடியாது, படா என்ன படா நம்ப முடியாது. நீங்க கையில இருந்துட்டாலே அவருக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கே. ஆமென். ஆண்டவர் என்னை அழைச்சதே, ஜனங்க என் கையில இல்லடா, ஜனங்க என்கிட்ட இருக்கிறாங்க, ஆனா எங்க இல்லை, என் கையில இல்லையடா. ரசிக்கப்பட்டேன்னு சொல்றாங்கடா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாங்கடா, என் கையில இல்லையடா அவங்க. எல்லா ஜனங்களும் என்னுடைய நேரடி பார்வையில இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் என் கையில இல்லையே, என் கையில இல்லையடா. நான் குயவன் சொல்றாங்க, அவங்கள மண்ணுன்னு சொல்றாங்க, ஜஸ்ட் பிரசங்கத்துக்காக. வாழ்க்கையை பார்த்தா அவங்கதான் குயவன் மாதிரி ஆகும், நான் மண்ணு மாதிரியா உட்காந்துருக்கேன்டா. நான் மண்ணா உட்காந்துருக்கேன். என்ன மண்ணு மாதிரி சொல்றீங்க? ஆமாடா, பேப்பர் வைக்கிறாங்கடா, கைத்து போடணுமாண்டா, நான் ரப்பர் ஸ்டாம்பாடா, என்னைய மண் ஆகிட்டாங்க, அவன் குயவன் ஆகிட்டாங்கடா அப்படிங்கிறாரு. அனுபவத்தோட சொல்றேன், இப்பெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அதனால டேனியல், உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு மைக்கு கொடுத்தேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜனங்கள் என்ன செய்யணும்? என் கையில இருக்க வைக்கணும். ஆனா அது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா உனக்கே அது சாதாரணமா இல்லை. கவனமா கையாளு இந்த வேலையை. ஆமென். இல்ல, அதாவது ஆண்டவர் கிறிஸ்தவத்துல ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு பணிக்கு தெரிவு செய்கிறார், வெவ்வேறு ஊழியத்துக்கு தெரிவு செய்கிறார், வெவ்வேறு வேலைக்கு தெரிவு செய்கிறார். உண்மைதானா? என்னென்ன வேலை இருக்கு? தீர்க்கதரிசி, சுவிசேஷம், அப்புறம் போதகன், மேய்ப்பன், அப்போஸ்தலன், இப்படி விதவிதமா வகை வகையா டைப்பா டிஃபரெண்டா ஆண்டவர் பணிக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார். சரிங்களா? இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, எது மிஸ் ஆயிட்டதுன்னா, ஒரே ஒரு பர்பஸ்க்காக, ஒரே ஒரு நோக்கத்துக்காக இவங்க எடுக்கிறாரு. இவங்க செய்யற ஊழியம் என்னமோ, காலிங் என்னமோ டிஃபரெண்ட். தீர்க்கதரிசி தீர்க்கம் சொல்லுவாரு, போதகன் டீச்சிங் வேலை பண்ணுவாரு, மேய்ப்பன் மேய்க்க வேலை பண்ணுவாரு, அப்போஸ்தலன் மத்த எல்லாம் கலந்து எல்லாம் பண்ணுவாரு. அப்படி வச்சுங்க. ஆனா என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே இத்தனை பேரை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நோக்கங்கிறாரு. என்ன நோக்கம்னா,
எல்லாரும் சேர்ந்து ஜனங்களை கையில உட்கார வைங்கடா. இதான் நீ தீர்க்கதரிசியா, தீர்க்க சொல்லி ஜனங்க கையில உட்கார வை. நீ டீச்சிங்க உட்கார வை. நீ மேக் பண்ண உட்கார வை. என் கையில உட்கார வைடா. நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். வேலையை செய்யறமே தவிர பர்பஸை தவற விட்டோம். நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? ஏன்னா ஆண்டவர் மைக்க பிடிக்கும் போது என்னத்துக்கு மைக்க பிடிக்கிறேன்ட்டு சொல்லி சொல்லி அனுப்புனாரு. சொல்லி சொல்லி அனுப்புனாரு. ஜனங்களை என் கையில உட்கார வைக்கிறது மட்டும்தான் உன் நோக்கம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டுறதுக்கு உன் வேலை கிடையாது. அது கிடையாது. என்ன நோக்கம்? எதுக்காக மைக்க பிடிக்கிற? நீங்க வந்தாங்கன்னா அவங்களை என் அண்டையில சேரவை, என் கையில அவங்கள அமரவை, என் கையில அவங்கள ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு என்னவோ எல்லாத்தையும் பண்ணு. அதுதான் மூலியம். அதுதான் உனக்கு கூப்பிட்டேன். அதுதான் காலிங். எப்பயுமே ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதுக்கு தொடர்புடைய சம்பந்தமான அபிஷேகம் தான் இருக்கும். வேற அபிஷேகம் வராது. ஒருத்தனை டீச்சரா அழைச்சாருன்னா அவன்கிட்ட டீச்சிங் தான் வேலை செய்யும். சரிங்களா? அது சம்பந்தமான பாடங்கள் அவனுக்கு வெளிப்படும். ஒருத்தனை இந்த அழைப்புக்காக அழைச்சாருன்னா, கையில இருக்க வைக்கணும்னு அழைச்சாருன்னா அதுதான். அப்படின்னா அது சம்பந்தமான அனாயிட்டிங் தான் இருக்கும். அது சம்பந்தமான வெளிச்சங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது அடையாளங்கள். இப்படிதான் ஆண்டவர் செய்வார். அதனால ஆண்டருடைய ஆதங்கம் என்னன்னா, எல்லாரும் என்கிட்ட வந்திருக்கிறாங்கடா, ஞானம் எடுத்தேங்கிறாங்க, பைபிள் தூக்குறேங்கிறாங்க, சண்டை சிச்சு வரேன் இருக்கிறாங்க. எல்லாரும் என்கிட்ட வந்துட்டாங்கடா, சேர்ந்துட்டாங்கடா. நான் என் கைக்கு வர மாட்டேங்கிறாங்கடா. நான் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன நான் குயவனா இருக்கணும், எனக்கு குயவனா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களே குயவனாவே இருக்கிறாங்க. இது ரொம்ப வஞ்சனை, தெரியுமா? இது ரொம்ப வஞ்சனை. ஆண்டருடைய ஆதங்கத்தை ஆண்டு முதல் வருஷத்துல முதல் நாள்ல பதிவு செய்கிறார். என்ன பர்பஸ்? சங்கீதம் 73ல இதை தெளிவாவே பதிவு செஞ்சிருக்கிறார். என் கையில இருக்கணும், அவ்வளவுதான். அவர் கையில இல்லாத வரைக்கும் நமக்கு விமோச்சனமே இல்லை. எழுதி வைங்க. நமக்கு விமோச்சனமே இல்லை, விடிவுகாலமே இல்லை, பாதுகாப்பே இல்லை. நமக்கான கனவு நிறைவேறாது. ஆமென். அதான் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு பேதுரு சொல்ல வந்தார். அதான் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சங்கீதம் ஆரம்பிச்சிச்சு. மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவர்கிட்ட இருக்கிறோம் எல்லாரும். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோமா? திரும்ப பதிவு செய்யறேன் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு. உன்னதமானவர்கிட்ட எல்லாரும் வந்துட்டோம். உன்னதமானவர் மறைவுக்கு வந்துட்டோமா? ஆனா எப்படி நம்ம மாத்திட்டோம்னா, நீங்க உன்னதமானவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல பிரதர், அப்ப நீங்க மறைவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இது வேற, அது வேற. ஆமேனா? உன்னதமானவர்கிட்ட வர்றது வேற, உன்னதமானவர் மறைவுக்கு வர்றது வேற. உன்னதமானவர்கிட்ட வர்றது வேற, உன்னதமானவர் கைக்கு வர்றது வேற. கைக்கு வந்த விசுவாசிகள் எத்தனை பேரு? உன்னதமானவர்கிட்ட வர்றது ஈஸி. அதை நாங்க அதை பேசிட்டு இருக்கிறோம். உன்னதமானவர் கைக்கு வர்றது சவால். கைக்கு வர்றதே சவால். கையில மெயின்டைன் ஆகிறது அடுத்த சவால். அதனால இடுக்கமான வாசலா இருக்கிறதுனால விசாலமான வாசலை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அடிச்சுக்கப்பட்டீங்களா? ஞாபகம் எடுத்தீங்களா? நீங்க இதனோட பிள்ளை ஆயிட்டீங்க, அவ்வளவுதான் பிரதர், இனிமே ஆசீர்வாதம் தான். இப்படியே பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து பண்ண வேண்டிய, கைக்கு வர வேண்டியதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது டஃப். பேசுற எனக்கே சவால். இத்தனை வருஷம் பிடிக்குது சவால். பட் அதுதான் இடுக்கமான வாசல். இப்படிதான் போய் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏசாயா 49:23. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:23. சீக்கிரம். ஏசாயா 49:23. பழைய ஏற்பாட்டிலே அந்த புஸ்தகம் இருக்கிறது. எடுத்தவங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள்
உன் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். கொள்வாரா வருது? கொள்வாய். அப்பொழுது அறிந்து கொள்வாய். என்னோட சிந்தனை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் கண்டுபிடிச்ச, நான் அனுபவிச்சு சொல்ற ஒரு உண்மை. நீங்க உலகத்துல யாருக்கு காத்திருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த சுகமே தனிதான். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் பேப்பர் போட்டு எழுதி வைக்கலாம். நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, நீங்க கைவிடப்பட்டே போக மாட்டீங்க, நீங்க ஏமாந்தே போக மாட்டீங்க, நீங்க வீணாவே போக மாட்டீங்க, நீங்க மோசம் போக மாட்டீங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீங்க. யாருக்கு காத்திருந்தா? மனுஷனுக்கு காத்திருந்தா இதெல்லாமே நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மனுஷன் ஏமாத்திடுவான். மனுஷனுடைய சுபாவம், மனுஷனுடைய இயலாமை, நீ ஏமாற மாதிரி வந்துடும். ஆனா கர்த்தருக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தானா எழுதி வைக்கணும். அவன் வெட்கப்பட்டே போக மாட்டான், அவன் முகம் வெட்கப்படாது. ஆண்டவர் முதல் வருஷத்துல முதல் நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சரிங்களா? இத வாக்கு தத்தம் நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் அப்படி கொடுக்கல. ஆமென். எப்பவுமே நமக்கு வாக்கு தத்தம் எது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். உங்களுடைய மனசு எப்பயுமே உச்சபட்சத்துல இருக்கணும். எதுல இருக்கணும்? த மேக்சிமம். நித்திய ஜீவனை தவிர உங்களுக்கு வேற ஒரு வாக்கு தத்தத்தை அவராலே தர முடியாது. த மேக்சிமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சாகா வரத்தை தாண்டி உங்களுக்கு தரக்கூடிய வேறு ஒரு மேற்பட்ட பிளஸ்ஸிங், வாக்குறுதி அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட கிடையாது. அப்ப தேவன் நம்மகிட்ட உச்சபட்ச அன்பை வச்சிருக்கிறாருன்னா உச்சபட்ச பிராமிஸையும் வச்சிருக்கிறார். இதான் அந்த பிராமிஸ். நம்முடைய கவனம், கண்கள் கிறிஸ்டியானிட்டில எப்படி பதிக்கப்பட்டுருச்சுன்னா வாளாக்காமல் தலையாக்குவார். உன் கையை பிடித்து இந்த பிராமிஸ் எல்லாமே இப்படியோ போயிட்டு இருக்கு. நம்முடைய கவனம் திசை திருப்பப்பட்டுருச்சு. நம்முடைய ஆனா அப்போ சில காலத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. பந்தய பொருளை இழந்துடாத, நீ இதற்காகவே அழைக்கப்பட்டாய், நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டாய், இதெல்லாம் திரும்ப திரும்ப எழுதிட்டே வர்றார் பவுல். அவருடைய ஃபோக்கஸிங் எல்லாமே அங்க இருக்கும். இன்னும் சொல்ல போனா கொலோசியர்ல, எனக்கு கொலோசியரா பிலிப்பியரான்னு தெரியல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இருந்தது உண்டானால் பூமிக்குரியவனே அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே நாடுங்கள். சூப்பரா எழுதுவார் பவுல். உலக நாட்டத்துக்கு உள்ளேயே வரமாட்டார் பவுல், பரலோக நாட்டத்துக்குள்ளேயே போவார் அவர். இதான் புதிய ஏற்பாடு. நாம் எப்படி பண்ணிட்டோம்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஆனா பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவத்துக்கு சொந்தமானவர்கள். பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவத்திலேயே வண்டியை ஓட்டுறோம் நம்ம. புதிய ஏற்பாட்டுல தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமேனா? பழைய ஏற்பாட்டுல வாக்கு பண்ணல. புதிய ஏற்பாட்டுல வாழ்ற நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். யோவான் இதை எழுதுறார். இதை நமக்கு ஒவ்வொரு புது வருஷத்துலயும் ஆண்டவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாக்கு தத்தங்கிறது கிளிச்சீட்டு மாதிரி, குருவிச்சீட்டு மாதிரி. எனக்கு என்ன கிடைக்குது?
அது இல்ல, அது இல்ல, அதை நான் இங்க செய்யவும் மாட்டேன். நான் உள்ளளவும் அந்த மாதிரி பாரம்பரியத்துக்கு நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு வாக்கு தத்தம்னா எது யாவத்துக்கு வரணும்? பளிச்சுன்னு நித்திய ஜீவன், மேலானது, த மேக்சிமம், உச்சபட்சம். எப்பவுமே பாருங்களேன், மேக்சிமம் டச் பண்ணவனுக்கு மிடில் இருக்கிற காரியம் ஒண்ணுமே செய்யாது. உண்மைதானே? உச்சத்தை பார்த்துட்டான், கீழே இருக்கிற காரியம் எனக்கு என்ன தொடப்போகுது? அவனுக்கு வீடு நீலாண்டவரே தேங்க்யூ, அவ்வளவுதான். அவனுடைய கவனம் எல்லாம் நித்திய ஜீவன் எப்ப ஆண்டவரே எனக்கு எப்ப சாவா வரத தர போறீங்க? அவன் கவனம் எல்லாம் அங்கதான் இருக்க போகுது. ஆமென். அதனால ஆண்டவர் உச்சபட்சத்தை வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாரு. நாம சில்லறத்தனமா தேடிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட சில்லறத்தனமா தேடுறோம். இதை தாங்கண்டவரே இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரே, ஏதாவது கொடுத்திருக்கிறாருல உச்சபட்சத்தை, அவனுக்கு கண்ணு தெரியலையா? இல்ல, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வாழ்றதுக்கு 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 உனக்கு வாக்குத்தத்தம் தேவையில்லை. அவரே உனக்கு வாக்குத்தத்தம் தான். யாரு? எல்லாம் கேட்குங்க வீட்டை பார்த்துட்டு. வாழ்றதுக்கு உனக்கு தேவையான வாக்குத்தத்தம் அவரே உனக்கு வாக்குத்தத்தமா இருக்கிறாரு. அவரே இறங்கி வந்திருக்காரு. அப்புறம் என்ன வாக்குத்தத்தம் உனக்கு? அவரே வந்திருக்கிறாரு. அவர்தான் என் வாக்குத்தத்தம். சொல்லுங்க, அவர்தான் என்னுடைய ஆசீர்வாதம். இப்படி சொல்லணும்ல, இப்படி வரணும். நம்ம கையில இருக்கிறவன் தான் அதெல்லாம் பேச முடியுது. வெளியே இருக்கிறவன் என்ன ரொம்ப சன்னியாசமே வாழ சொல்றாரு, சன்னியாசம் வாழ சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவரை காட்டில் நமக்கு எது வேணான்னு வாழ சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அப்ப எனக்கு நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதை நீங்க நல்லா உள்வாங்கணும். நம்ம காத்திருக்கிறோம், ஆனா யாருக்கு காத்திருக்கிறோம்? மனுஷனுக்கா? கர்த்தருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க மனசுல ஆழமா வச்சுக்கணும். நான் காத்திருக்கேன், நான் அவனும் தான் காத்திருக்கான், இந்த இவனும் தான் காத்திருக்கிறான், நானும் தான் காத்திருக்கிறேன். ஆனா அவன் காத்திருக்கிறது யாருக்கோ? நான் காத்திருக்கிறது என்னை படைச்ச என் கர்த்தருக்கு. அப்ப என்னை படைச்ச என் கர்த்தருக்கு காத்திருக்கேங்கிற திமிரு நம்மகிட்ட இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது நீ காத்திருக்கிற, ஆனா நான் காத்திருக்கிற ஆளே வேறப்பா. நான் என்னைய படைச்ச, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைச்ச, எனக்காக மனிதனா வந்து வாழ்ந்து செத்த என் கர்த்தருக்கு நான் காத்திருக்கேன். எனக்கு ஒருபடி திமிரு அதிகமாவே இருக்கும். அப்படி சொல்லணும். ஆமே. உங்களை அந்த கெத்து வரணும். நான் காத்திருக்கிறேன் தான், நான் இல்லேன்னு சொல்லல. அவர் என்னை காக்க வைக்கிறார் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா நான் யாரு காத்திருக்கேன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்டா. என் முகம் வெட்கப்பட்டு போகாதுடா. சொன்னதுதான்டா. செய்வார்னா செய்வார்டா. துளியும் நான் ஏமாற வாய்ப்பு இல்லடா. நான் ஏமாற மாதிரி இருந்தா வந்து அதை சொல்லித்தான் போவாரு. எனக்கு காத்திருக்கிறது தப்பு, எப்பெல்லாம் காத்திருக்காத, தப்புடாது அப்படின்னு என்ன சொல்லுவாருடா. நான் அந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த காத்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிளட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. நம்முடைய பிளட்டு இதை ஒத்துக்காது. நம்முடைய பிளட்டு நம்மகிட்ட பேசுறதே காத்திருக்க சொல்லாது, செயல்படு. அதனாலதான் பாருங்க, உலகத்துல ஒரு ஃபேமஸ் கோட் ஒண்ணு இருக்கு. உலகத்துல நம்ம பிளட் எப்படி பேசுதுன்னு பாருங்க. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கு. காலத்துக்காக காத்திருக்காதே, காலத்தை உருவாக்கு. பாதை உண்டாகும் என்று காத்திருக்காதே, நீ பாதையை உண்டாக்கு. இதெல்லாம் பிளட் பேசுது. புரிஞ்சுக்கணும். பிளட் பேசுமா? பிளட் பேசுமா பிரதர்? ஓ எஸ். மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பேதுரு, சீமோனின் குமாரனாகிய யோனாவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ரத்தம் பேசுதா? காயின், ஆபேலை என்ன செய்தாய்? உன் சகோதரின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது சொன்னாரா? ரத்தம் பேசுதா? பிளட் நம்மகிட்ட பேசு.
சொல்லுங்க. என் பிளட்டு என்னட்ட பேசுது. அதைத்தான் சுயம் பேசுது நம்ம சொல்றோம். அதைத்தான் சுவாவம் நம்ம சொல்றோம். அதை சுவாவங்க. அதான் இதைத்தான் சுவாபத்தின்படி பேசுகிறார்கள் பவுல் சொல்றாரு. இதான் பிளட்டு. பவுலே கூட சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவை எனக்குள் அவர் வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்படிங்கிறாரு. இதோட யோசனை பண்ணாமலும் என் சுயத்தை பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் ஐடியா கூட நான் கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு என் சுயத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். என் பிளட்டு மூடுற வாயன்ட்டேன், பேசாதீங்க. ஆமேன். அப்ப பாருங்களேன், என்ன சொல்ல வரேன்னா, இந்த காத்திருத்தல்ங்கிறது நம்ம பிளட்டுக்கு செட்டே ஆகாது. அதனாலதான் வேர்ல்டுல சொல்லியிருக்கிறாங்க, வாய்ப்பை உருவாக்கு, காத்திருக்காத அப்படின்னு சொல்றாங்க. நாம நம்ம கையில இருந்தா கர்த்தர் பேச்ச கேட்கவே மாட்டோம். அதுதான் அவர் தள்ள அடிச்சு அடிச்சு சொல்றாரு, என் கைக்கு வந்து தொலைங்கடா, என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்கடா, வெளியே இருந்தா கேட்க மாட்டீங்க, என் கைக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு அவர். நாம நம்ம கையில இருந்தா கர்த்தர் பேச்சை கேட்க மாட்டோம். நாம கர்த்தர் கையில இருந்தா நம்ம பிளட் பேச்சை கேட்க மாட்டோம். அப்ப ஏன் கர்த்தருடைய கையில இருக்கிறனால காத்திருக்கிறது சாத்தியமாகுதுன்னா, அவன் பிளட் பேச்சை கேட்க முடியாது, ஓடான்றுவான். ஏன் அநேகருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறது சாத்தியமாகனா, அவங்க கையில இருக்கிறாங்க, பிளட் பேசுறதா அவங்க கேட்பாங்க. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 28:7. ஒருத்தர் சங்கீதம் 62:1. சீக்கிரம். சங்கீதம் 28:7. இப்பதான் டாபிக்கை டச் பண்றோம், சீக்கிரம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கோட்டையுமா இருக்கிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. என் இருதயம் கர்த்தரை நம்பினதில்லை. எப்படி இருந்தது? நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 62:1. சீக்கிரம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். வரும். அதாவது ஆத்துமா கர்த்தரை நம்பி இருந்துச்சான், சகாயம் பெற்றுச்சான். என் ஆத்துமா தேவனே நோக்கி அமர்ந்து இருக்கான். எப்படி வசனங்களா வருது பாருங்க, அமர்ந்து இருக்கு. இந்த நம்பி இருந்தது, இந்த அமர்ந்து இருந்தது, இது எல்லாமே காத்திருத்தனுடைய மறுவடிவம், மறு வார்த்தைகள். என் ஆத்மா கர்த்தரை நம்பி இருந்தது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு என் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருந்தது, நான் சகாயம் பெற்றேன். வீணா போச்சா? மோசம் போயிட்டாங்களா? வெக்கப்பட்டு போனாங்களா? இல்லை, நான் சகாயம் பெற்றேன். கர்த்தர் நல்லவர். ஆத்மா அமர்ந்திருப்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல, புரிஞ்சுக்குங்க. ஆத்மா அமர்ந்து இருக்கிறது. அமர்ந்து என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம பிளட்டுக்கு உட்கார சொன்னா உட்காராது. இது இல்லைன்னா அதுங்கும். இந்த பசங்களும் அந்த பசங்க போன்னு சொல்லும், இந்த வழியில அந்த வழியில போன்னு சொல்லும், இவன் என்னன்னா அவன் சொல்லும், இந்த காரியம்னா அந்த காரியம் சொல்லும், இந்த கடை உடலையா அந்த கடையை திறன்னு சொல்லும், இதை செய்ய முடியலையா அதை செய்யும் சொல்லும். அவ என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மாவுக்கு உட்கார்ற பழக்கமே கிடையாது. சொல்லுங்க. நாயை பத்தி ஒரு சொல்லுவாங்க எல்லாருமே, நாய்க்கு வேலையும் இல்லை, நிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. நாய்க்கு ஏதாவது வேலை இருக்கா? அது இங்க நிக்கதான் பாருங்க, அது ஒடிச்சே கிடக்கு, நேரமும் இல்லை. அது மாதிரி நம்ம ஆத்மா உட்காராது. ரொம்ப டஃப் நான் சொல்றது, உட்காராது அது. ஏன்னா நம்முடைய பிளட்டே ஒரு பரபரப்பா இருந்து பழக்கம். பரபரப்பான்னு இருக்கணும். 4 பேர் பரபரப்பா இருக்கிறத பார்த்தா இதுக்கு தாங்காது. உட்கார்ந்த ஆத்மாவோட புசுக்கு நினைச்சு நானும் ஓடிடும், நிக்காதங்க. இது ஆத்மாவுடைய
வயக்கம். இப்படிதான் பழகி வந்திருக்கு. ஏன்னா பிளட் அப்படிதான் இருக்கு. அது பிளட்டோடைய பிரச்சனை. அது இப்படிப்பட்ட ஆத்மாவை போய் அமர்ந்துருன்னு சொன்னா எப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. ஆமா, நான் நான் ஆண்டவர் கையில அமர்ந்திருக்க பழகும் போது எனக்கு தான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். நான் ஓவராலா பார்த்தா இது நம்ம பிளட்டுக்கே அகைன்ஸ்ட் அப்பதான் புரிஞ்சது. இது யாராலையும் முடியாது. ஏன்னா நம்ம சுவாவமே பரபரம் அறிபறி பரபரம் அப்படியே இருக்கணும், துருதுன்னு இருக்கணும், உட்காரக்கூடாது. அப்படி இருக்கிற ஆளை பிடிச்சி உட்காரமா இதனால பழக்கம்ல ஆண்டவரை பழகித்தான் ஆகும். இதை பழகவா ரொம்ப கஷ்டமாச்சே. காத்திருக்கணும்டா, கையில வட. அப்ப ஏன் கையில வரமாட்டேங்கிறோம்னா, இந்த ஆள்கிட்ட போனா நம்மள வெயிட்டிங்ல போடுவாரு. என்னது, இவர் கைக்கு வந்தா நம்மள வெயிட்டிங்ல போடுவாரு. நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலே பிடிக்காதே. ரன்னிங் லிஸ்ட்ல இருக்கணும், நம்ம ஓடிட்டே இருக்கணும். இந்த ஆள்கிட்ட வந்தா காத்திருக்கணும். வேண்டாம், வெளியவே இருந்துட்டு பட்டு படாம கும்பிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம கையில இருந்தோம்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. நாம் எதுக்கு காத்திருக்கணும்? அவர் கையில இருந்தா நாம கூஜா, அவர் ராஜா. அவர் கையில நாம இருந்தா நம்ம ராஜா. நம்ம கையில நாம இருந்தா நம்ம ராஜா. ராஜா எப்படி கூஜாவாக சம்மதிப்பான்? இதான் பைபிள் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் சங்கீதம் 62ல சங்கீதம் 28:7 விசேஷமா அந்த வசனம் எழுதப்படுது. நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், நான் சகாயம் பெற்றேன். ஏன்னா அவரை நம்பி இருக்கிறது, அவருக்காக அமர்ந்திருக்கிறது, காத்திருக்கிறதுனா ஐயோ பெரிய விஷயங்க. நீங்க வேற இதே இதை பாருங்களேன். சங்கீதம் 131:2 எப்படி பேசுறாருங்க நீங்க. சங்கீதம் 131:2. சங்கீதம் 131:2 வாசிங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. அடுத்தது 2ஆம் வசனம் தான் சொல்ல வந்தது. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி, இங்க வருங்க, கைய பிடிச்சி காலை வச்சு மடக்கி அமர பண்ணு. கடப்பியா அவன் ஓட பாக்குற கட கட போடுறா வெட்டிஸ்ல, அவனை போடுற 10 வருஷம் போடுவன வேலைக்காக மாட்டேன். துறைக்கு வெயிட்டிங்க வராதாமே, இப்ப வரும் பாரு உனக்கு. எனக்கு வெயிட்டிங் இருந்தே பழக்கம் இல்லை, இப்போ வருண்டா உனக்கு. போடுறா வெயிட்டிங்க. புரியுதுங்களா? நான் ஆண்டரை போய் பெருமையா சொல்லுவேன், ஆண்டவரே என் பிளட்டுக்கு காத்திருக்கிற பழக்கமே கிடையாது. நான் இப்ப எப்படி காத்திருக்கிறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சொன்னாரு, உன் பிளட் இப்ப கோமல இருக்கு தெரியுமா அப்படின்னு. உங்க அப்பா பிளட் தான் ஓடிட்டு இருக்கு, உங்க அப்பா பத்தி தெரியும்ல, அதுவே தெரியும். இப்பயே ஓட மாட்டேங்கிறேன், அந்த பிளட் இப்ப வேலை செய்யல, கோமல இருக்கு. இப்ப என் பிளட் வேலை செஞ்சுட்டு இருக்கு கடங்க. அது சொல்லி கொடுத்தாரு. ஆனா இது உன் பிளட்னால சாத்தியம் இல்லை, என் பிளட்னால சாத்தியம். வந்துரு, என் கைக்கு வந்துரு. ஆமீன். என்ன சொல்றேன்னா, அவருக்கு காத்திருக்கிறது ஒரு பியூட்டியான எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மாதிரியான சுகம். அதே நேரத்துல ஒரு மாதிரியான இதமான வலி. அதே நேரத்துல நம்முடைய வெயிட்டிங் பீரியட் ஃபெயிலியரே ஆகாது. இது பெரிய சந்தோஷம். அவருக்கு காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன் சார், அந்த வேர்டை இது வரைக்கும் அவர் வாங்கல. அப்படி ஒரு சாட்சி அவர் வாங்கவே இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஃபெயிலியரே ஆகிறது இல்லை. நீ யாருக்கு காத்திருக்கிற? எனத்தாண்டா, விட்டு தொலையண்டா. ஃபெயிலியர் ஆகாதுடா பாடி, ஆகாதுடா. என்னடா எல்லார் குடும்பம் என் கையில தான்டா இருக்கு. நான் பார்த்து ஆட்டினா ஆட போறாங்க, நான் பார்த்து உட்காந்து உட்கார போறாங்க, விடுறா, நான் பாத்துக்கிறேன்டா. ஆமீன் சொல்லுங்க. அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆத்துமாவை, நம்ம பிளட்டை அடக்கி அமர வைக்கிறதா சாதாரண விஷயம் இல்லை. அது நிக்காது.
ஆனா ஆண்டவர் கைக்கு நாம் வரும்போது தேவன் முதல்ல நம்மளை பழக்கிறது இதுக்கு தான். காத்திருக்க பழக்குவார். அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன செய்வார் நினைக்கிறீங்க? இந்த தரண்டா, இதுவும் சீக்கிரமே வருகிறேன், இந்த வந்துடும்டா, இந்த வந்துடும்டா. 2 வருஷம் ஆச்சு வரல. இதான் வந்துட மாட்டேன், என்ன அதுக்குள்ள அவசரப்பட, இந்த வந்துடும்டா சொல்லி சொல்லி காத்திருக்க பழக்கிடுவார். கர்த்தர் நல்லவர். காத்திருக்கிற அனுபவம் கையையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இருக்கா? எனக்குலாம் இருக்குப்பா. எப்படி இருக்கும்? ஆத்மாவை கட்டி போட்ட மாதிரி, கயிறு வச்சு கட்டி போட்ட மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியாம அங்கேயே கிடக்கும். ரெக்கைய, ஒரு பறவையோட ரெக்கையை பிரிச்சு எடுத்து போட்டு நீக்கி போட்டு கூட்டு கூட்டா என்ன செய்யும்? அந்த மாதிரி இருக்கும். இதைத்தான் ஏசாயால சொல்றாரு. கவனிங்க, வாசித்து முடிப்போம். ஏசாயா 48 எந்த இடத்துல வருது? எனக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல செட்டையில விரித்து, எத்தனை வசனம் அது? 40-31 நினைக்கிறேன். 40-31 எடுங்க. 40 தான். அதை சொல்லி முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40-31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, முதல்ல சொன்னது வசனம், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப அடுத்ததை முடிச்சு எப்படி கவர் பண்றாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் புது பலனை பெற்ற அவர்கள் எனக்கு காத்திருந்து 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 நல்லா காத்திருக்க பழகின பிறகு கிடைச்ச அந்த புது பலனை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப காத்திருக்கிறவங்க வெக்கப்படல, ஆனா பலன் அடைகிறாங்க. கழுகு தனக்கு ரெக்க முளைக்கிற வரைக்கும், புது ரெக்க முளைக்கிற வரைக்கும் கண்மணியில் போய் என்கிட்ட ஓரமா உட்காந்துக்கிடுமா. பார்க்கவே அலங்கோலமா இருக்கு, ரெக்கையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுரும். அப்படியே காத்திருக்கும். புது ரெக்க முளைச்சி 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 வரும்போது அதனுடைய வீரியமே டாப்பா இருக்குமா. இந்த மாதிரி தான் எனக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க, செட்டையில் அடிச்சு எழும்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஓடினாலும் எவனும் அவன் விசுவாசத்தை சேதப்படுத்தவே முடியாது, அடிச்சு தூக்குவாங்க. ஆமென். நல்லா பழகினவங்க அடிச்சு தூக்குவாங்க. ஆக்சுவலா காத்திருக்கிற நேரம் அப்படிங்கிறது அவர் நம்மளை உட்கார வச்சு கத்துத்தர்ற நேரம். நடக்க வச்சுல உட்கார வச்சு நம்ம கத்துக் கொடுக்குறாரு. டீச்சிங் நேரம் அது. அதனாலதான் அவங்களுக்கு பலன் கிடைக்குது. அவங்க எழும்பி பிரகாசிக்கிறாங்க, எந்த சவாலையும் ஃபேஸ் பண்றாங்க அவங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் முதல் வருடத்துல நிறைய இருக்கும், சொல்ல முடியல. முதல் வருடத்துல முதல் நாள்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? காத்துருங்க, காத்துருங்க. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கைக்கு நம்ம வரணும். கர்த்தர்கிட்ட வந்தா மட்டும் பத்தாது, கர்த்தர் கைக்கு வரணும். அப்பதான் அவனுக்கு விடிவு காலம் தொடங்குது, எழுதப்படுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அவன் ட்ராக்கே மாறுது. கைக்கு வராம இருந்த வருஷங்கள் எனக்கு எக்கச்சக்கம். அவர்கிட்ட வந்துட்டேன், என்னுடைய 19 வயசுல அவர்கிட்ட வந்துட்டேன். ஆனா கைக்கு நான் வரல. அதனாலதான் அலைச்சல்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் எவ்வளவோ நாள் போயிட்டு. கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட அர்த்தம் எனக்கு என்ன தெரிஞ்சு. நான் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோம், என்ன பர்பஸை நம்ம கையில கொடுத்துருக்கிறாங்க புரிய வந்துச்சு. ஆனால் கைக்கு வரணும். ஆமென். கைக்கு வந்தா மட்டும்தான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். அப்ப ஒருத்தன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானா அவன் கையில இருக்கிறான்னு புரிஞ்சுக்குங்க. அவன் ஆண்டு கையில தான் இருக்கிறான், அடையாளம் அது. அவன் கையில இருந்தா அவன் காத்திருக்க போறான், அவர் கையில இருக்கிறான் தானே காத்திருக்கிறான். ஆமென்.